மனித மூளைக்கு இயற்கையாவே ஒரு பழக்கம் இருக்கு இல்லையா? அதாவது எல்லாத்தையும் தரம் பிரிச்சு தனித்தனி பெட்டிகள்ல அடைச்சு வைக்கிறது. ஆமா, இது நல்லது, இது கெட்டது அப்படிங்கிற ஒரு பிரிவினை. கரெக்ட். இது ரொம்ப பெருசு, இது ரொம்ப சின்னது, இது கடினமானது, இது மென்மையானது அப்படின்னு எல்லாத்தையுமே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் முரண்பாடா பார்த்து நம்ம பழகிட்டோம். சொல்லப்போனா பரிணாம வளர்ச்சியில மனிதன் தன்னை தற்காட்டுக்க உருவாக்குன ஒரு சிந்தனை முறைதான் இது. எதை நெருங்கணும், எதை தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவுக்காக. ஆமா, உண்மைதான். ஒரு பாதுகாப்பான உணர்வுக்காக நாம இப்படி செட் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா, அந்த பாதுகாப்பான கட்டமைப்புக்குள்ள ஒரு சின்ன தத்துவ வெடிகுண்டு வீசினா எப்படி இருக்கும்? வாவ், கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. அதுதான் இன்றைய நமது இந்த ஆழமான தேடலோட நோக்கம். கேட்போரே, இந்த சிந்தனை பயணத்துக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம எடுத்திருக்கிற மூல ஆதாரங்கள் ரொம்பவே வித்தியாசமானவை. கண்டிப்பா. இன்னைக்கு நாம எதை பத்தி அலச போறோம்னு சொல்லிரலாம். அதாவது அருட்பெருஞ்சோதி அகவலில் ஒளிர்ந்த ரகசிய தத்துவ படிக்கட்டுகள் அப்படிங்கிற தலைப்புல 19ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த மாபெரும் சிந்தனையாளரான வள்ளலார் எழுதிய 336 முதல் 349 வரையிலான வரிகளை பத்தி தான் நாம முழுமையா பேச போறோம். இந்த இடத்துல தான் நாம ஒரு விஷயத்தை ரொம்ப கவனமா புரிஞ்சுக்கணும். அது என்ன விஷயம்? இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற அந்த மாபெரும் ஒளி ஏதோ கண்ணுக்கு தெரியற வெறும் வெளிச்சம் மட்டும் கிடையாது. ஓ, அப்போ அது வேற என்ன? இந்த பிரபஞ்சத்தோட ஒட்டுமொத்த முரண்பாடுகளையும் தனக்குள்ள ரொம்ப நேர்த்தியா அடக்கி வச்சிருக்கிற ஒரு மாபெரும் ரகசிய தத்துவம் அது. அப்போ முரண்பாடுகள்னு நாம நினைக்கிற விஷயங்கள் உண்மையில முரண்பாடுகளே இல்ல அப்படிங்கறத இந்த வரிகள் மூலமா நம்ம தர்க்க ரீதியா புரிஞ்சுக்க போறோம். இதான் நம்ம மிஷன். எக்ஸாக்ட்லி. இந்த வரிகளை நாம அணுகுற முறை ரொம்ப ரொம்ப முக்கியம். இத வெறுமனே ஒரு பக்தி இலக்கியமாவோ இல்ல ஒரு கவிதை வரியாவோ நாம சுருக்கிட முடியாது. அப்போ இதை எப்படி பார்க்கணும்? இது ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா, இது ஒவ்வொன்னும் நம்முடைய மனித அறிவை அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்துற தத்துவ படிக்கட்டுகள். வாவ், தத்துவ படிக்கட்டுகள் கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கு. ஆமா, இந்த படிக்கட்டுகள்ல நாம ஏற ஏற பிரபஞ்சத்தை பத்தின நம்மளோட பழைய பார்வையெல்லாம் உடையும். நாம எதிரெதிர் துருவங்கள்னு நம்புற விஷயங்கள் எல்லாம் அடிப்படையில ஒரே நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள் தான் அப்படிங்கறத நாம உணரப் போறோம். ரொம்ப அருமை. சரி, இப்போ நாம அந்த முதல் தத்துவ படிக்கட்டுல கால் எடுத்து வைப்போம். இது அளவுகளோட முரண்பாட்டை பத்தி பேசுது. அதாவது பெருமை மற்றும் சிறுமை இல்லையா? அதேதான். அந்த மூல வரிகள் இதுதான். பெருமையிற் பெருமையும் அருட்பெருஞ்சோதி, பெருமையிற் சிறுமையும் அருட்பெருஞ்சோதி, அருநிலை வகுத்த அருட்பெருஞ்சோதி. மிகப்பெரியது மற்றும் மிகச்சிறியது அப்படிங்கிற ரெண்டு முரண்பாடுகளை இங்கே அவர் ஒரே நேர்கோட்டுல வைக்கிறார். இத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். இப்போ மாடர்ன் சயின்ஸ், அதாவது நவீன அறிவியலோட உதவிய நாம எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பை வச்சுக்கிட்டு கோடிக்கணக்கான ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கிற கேலக்சிகளையும் பிளாக் ஹோல்களையும் பார்க்கறோம். ஆமா, அது நம்ம கற்பனைக்கே எட்டாத ஒரு பிரம்மாண்டம். கரெக்ட். அதுதான் பெருமையிற் பெருமை. மறுபக்கம் பாத்தீங்கன்னா ஒரு அதிநவீன எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வச்சுக்கிட்டு ஒரு சின்னஞ்சிறிய அணுக்குள்ள இருக்கிற குவார்க்குகள் அப்புறம் குவாண்டம் துகள்களை பாக்குறோம். அங்கே ஜூம் பண்ண ஒரு முடிவில்லாத நுட்பம் போய்கிட்டே இருக்கு. அதுதான் பெருமையிற் சிறுமை. ஆனா இங்கே ஒரு தர்க்க ரீதியான கேள்வி வருது. பெரிய பிரபஞ்சத்தை ஜூம் செஞ்சு பாக்குறதும் சின்ன அணுவை ஜூம் செஞ்சு பாக்குறதும் வேற வேற உலகங்கள் தானே. பெரியதுக்குள்ள சிறியது எப்படி இருக்க முடியும்? இது ஒரு அருமையான கேள்வி. அந்த முரண்பாடு நாம பாக்குற கோணத்துல தான் இருக்கே தவிர பிரபஞ்சத்தோட அடிப்படையில கிடையாது. ஓ, அப்படியா? அது எப்படி? இத புரிஞ்சுக்க நாம அந்த 3வது வரியை ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். அருநிலை வகுத்த அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற அந்த வார்த்தை. அருண்நிலை. அருண்நிலை அப்படிங்கிற வார்த்தை இங்க ரொம்ப முக்கியம். பிரம்மாண்டம் இல்ல நுண்மை அப்படிங்கறதெல்லாம் மனித பார்வையோட அளவீடுகள் தான். டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிறது எப்பவுமே பார்வையாளரை சார்ந்தது. அதாவது பாக்குறவங்கள பொறுத்து தான் சைஸ் மாறுதுன்னு சொல்றீங்க. ஆமா, குவாண்டம் இயற்பியல் இருக்கிற சூப்பர் ஸ்ட்ரிங் தியரியை நாம இதோட ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒரு அணுவுக்குள்ள அதிர்கிற மிகச்சிறிய ஆற்றல் இழைகள் தான் பல கோடி மைல்கள் விரிஞ்சிருக்கிற பிரபஞ்சத்தை தாங்கி பிடிக்கிற ஈர்ப்பு விசையாவும் செயல்படுது. வாவ், இருங்க. அப்போ பெரிய கேலக்சிகளை இயக்குற அதே விதிகள் தான் இந்த கண்ணுக்கு தெரியாத நுண்துகள்களையும் இயக்குதா? அதேதான். அந்த அடிப்படை ஆற்றலைத்தான் எந்த வேறுபாடுகளும் இல்லாத ஒரு பரிபூர்ணமான வெளிப்பாடா, அதாவது அருள் நிலையா இந்த வரிகள் சுட்டி காட்டுது.
அப்படி என்றால் அளவு அப்படிங்கிற கான்செப்ட் முற்றுமுழுதா மனித மனதோட ஒரு மாயைன்னு சொல்றீங்க. நாம ஒரு ஸ்கேல் வச்சு அளக்கும்போது தான் அது பெருசு இல்ல சிறுசு அப்படிங்கிற முரண்பாடே வருது. கரெக்ட். அந்த அளவுகோல தூக்கி போட்டுட்டு பார்த்தா பிரம்மாண்டமும் சரி சிறுமையும் சரி ரெண்டுக்கும் ஒரே அடிப்படை தன்மை தான் இருக்கு. இது நிஜமாவே சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, அளவுகள் ஒரு மாயைன்னு வச்சுக்கிட்டாலும் கட்டமைப்பை பத்தி, அதாவது ஸ்ட்ரக்சரை பத்தி பேசும்போது இந்த முரண்பாடுகளை தவிர்க்க முடியாது இல்லையா? கண்டிப்பா. அதுதான் நம்மளோட அடுத்த தத்துவ படிக்கட்டு. அந்த வரிகளை கேளுங்க. திண்மையிற் திண்மையும் அருட்பெருஞ்சோதி, திண்மை இனேர்மையும் அருட்பெருஞ்சோதி, அண்மையின் வகுத்த அருட்பெருஞ்சோதி. அப்படிங்கிறது உறுதிய, அதாவது ஸ்ட்ரென்த்தை குறிக்குது. நேர்மை அப்படிங்கிறது துல்லியம், அதாவது ஃபைனஸ். எனக்கு இங்க என்ன தோணுதுன்னா, நாம வழக்கமா ஒரு வைரத்தை, அதாவது டைமண்ட் எடுத்துப்போம். உலகத்திலே ரொம்ப ரொம்ப கடினமான பொருள் அதுதான். அது திண்மையிற் திண்மை. ஆமா, வைரம் ரொம்பவே கடினமானது. ஆனா அந்த வைரத்தை கூட ரொம்ப நேர்த்தியா ரொம்ப துல்லியமா வெட்ட முடியும் இல்லையா? அதுதான் திண்மையின் நேர்மை. ஆனா பொதுவா அதிக வலிமை இருந்தா அது முரட்டுத்தனமா தானே இருக்கும். ஆமா, நம்ம மனிதர்களோட பார்வையில அப்படிதான் தோணும். ஒரு இரும்பு சம்மட்டிக்கு அதீத வலிமை இருக்கும், ஆனா துல்லியம் இருக்காது. அதே மாதிரி ஒரு சர்ஜரி பண்ற கத்திக்கு அதீத துல்லியம் இருக்கும், ஆனா சம்மட்டி மாதிரி வலிமை இருக்காது. அப்போ உறுதியும் துல்லியமும் ஒண்ணுக்கொண்ணு எதிரானது தானே? அங்கதான் பிரபஞ்ச கட்டமைப்போட மிக பெரிய ரகசியமே இருக்கு. மனிதர்கள் உருவாக்குற பொருட்கள்ல வேணும்னா வலிமையும் துல்லியமும் எதிரெதிர் திசையில பயணிக்கலாம். ஓ, இயற்கையில அப்படி இல்லையா? இயற்கையோட அடிப்படை டிசைன்ல இவை ரெண்டும் பிரிக்கவே முடியாதவை. இத ஒரு மாடர்ன் சயின்ஸ் உதாரணத்தோட சொல்லணும்னா, கிராஃபீன் அப்படிங்கிற ஒரு பொருளை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கிராஃபீன் அந்த கார்பன் மெட்டீரியல் தானே? ஆமா, அது கார்பனோட வெறும் ஒரே ஒரு அணுத்தடிமன் கொண்ட ஒரு லேயர். அது கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப மெல்லியது, மிக மிக நேர்த்தியானது, அணு அளவிலான துல்லியம் கொண்டது. அப்போ அதுதான் நீங்க சொல்ற அந்த நேர்மை. எக்ஸாக்ட்லி. ஆனா அந்த ஒற்றை அணு அடுக்கோட உறுதி என்ன தெரியுமா? அது இரும்பை விட 200 மடங்கு வலிமையானது. வெயிட், நிஜமாவா? இரும்பை விட 200 மடங்கா? ஆமா, அதுதான் திண்மையிற் திண்மை. அதாவது பிரபஞ்சத்தோட உண்மையான உறுதி அப்படிங்கிறது ஏதோ ஒரு முரட்டுத்தனமான பாறை மாதிரி கிடையாது. அதோட மாபெரும் வலிமையே அதோட கணித ரீதியான துல்லியத்துல தான் இருக்கு. வாவ், ரொம்ப ஆழமான விளக்கம். எந்த அளவுக்கு ஒரு பொருளோட கட்டமைப்பு நேர்த்தியாவும் பிழையின்றியும் இருக்கோ அந்த அளவுக்கு அதோட வலிமை அசைக்க முடியாததா மாறுது. கரெக்ட். இந்த கிராஃபின் உதாரணம் நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்துது. ஆனா இதுல என்ன ரொம்பவே ஆச்சரியப்படுத்தினது அந்த கடைசி வரிதான். எந்த வரி? அண்மையின் வகுத்த அருட்பெருஞ்சோதி. அண்மைனா அருகாமை, அதாவது ரொம்ப க்ளோஸா இருக்கிறது. இந்த உறுதியும் நேர்த்தியும் ஏதோ பல கோடி ஒளியாண்டுகளுக்கு அப்பால் இருக்கிற இடத்துல நடக்கல. ஆமா, அது நமக்கு மிக அருகாமையில ரொம்ப நெருக்கமா படைக்கப்பட்டிருக்கு. நம்ம உடம்புல இருக்கிற டிஎன்ஏ கட்டமைப்பையே எடுத்துக்கோங்களேன். அது பலாயிரம் வருஷங்கள் அழியாம இருக்கிற அளவுக்கு உறுதியானது. அதே நேரம் அதில் இருக்கிற ஒரு சின்ன அமினோ ஆசிட் மாறினா கூட ஒட்டுமொத்த உயிரினத்தோட தன்மையை மாறிடும். அந்த அளவுக்கு அது நேர்த்தியானது. எக்ஸாக்ட்லி. இந்த பிரம்மாண்டமான முரண்பாடு நம்ம ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் நமக்கு இவ்ளோ அருகாமையிலேயே வகுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே வியப்பா இருக்கு. அது மட்டும் இல்ல, அண்மை அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு உளவியல் பரிமாணமும் இருக்கு. ஓ, சைக்கலாஜிக்கலா சொல்றீங்களா? ஆமா, ஒரு மனிதனோட மிக உறுதியான கொள்கைகள் இல்ல திண்மையான மனநிலை அப்படிங்கிறது ஏதோ முரட்டுத்தனமான பிடிவாதத்துல இருந்து வர்றது கிடையாது. அப்புறம் எப்படி வருது? அவனோட சிந்தனையில இருக்கிற நேர்த்தியில, தெளிவான நேர்மையில இருந்து தான் உருவாகுது. அப்போ அணு அமைப்புல நடக்கிற அதே விஷயம் மனித அக உலகிலேயும் ரொம்ப அருகாமையிலேயே இயங்குது. அருமை. வலிமைக்கும் துல்லியத்துக்கும் உள்ள கனெக்ஷனை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா வாழ்க்கைங்கிறது வெறும் கடினமான கட்டமைப்புகளும் இயற்பியல் விதிகளும் மட்டும் இல்லையே. ஆமா, அதுல ஒரு நெகிழ்வுத்தன்மை இருக்கு, ஒரு ஃப்ளூயிடிட்டி இருக்கு. கரெக்ட். அதான் நம்மள அடுத்த படிக்கட்டுக்கு கூட்டிட்டு போகுது. மென்மையின் மென்மையும் அருட்பெருஞ்சோதி, மென்மையில் வன்மையும் அருட்பெருஞ்சோதி, அண்மையற்றமைத்த அருட்பெருஞ்சோதி. முந்தைய வரியில பேசின திண்மைக்கு நேர்மாறான மென்மையை பத்தி இது பேசுது. ஆமா, மென்மையில மிக மென்மையா இருக்கிறதும் அதே மென்மைக்குள்ள வன்மையா, அதாவது கடினமான வலிமையா இருக்கிறதும் அந்த ஒளியேதான் இந்த வரி சொல்லுது. இது கேட்கும்போது நம்ம ஈர்ப்பியல் விதிகளுக்கே முரணா தோணுதில்ல? கண்டிப்பா. ஏன்னா சாஃப்டா இருக்கிறதும் ஹார்டா இருக்கிறதும் ஒண்ணுக்கொண்ணு ஆப்போசிட் தானே. இப்ப தண்ணீரை எடுத்துப்போம்.
தொடறதுக்கு ரொம்ப மென்மையானது. ஆனா தொடர்ந்து பாயிற ஒரு தண்ணி ஒரு கடினமான பாறையையே குடைஞ்சிடுது. அது ஒரு நல்ல உதாரணம். ஒரு பொருள் மென்மையா இருந்தா அதுக்குள்ள எப்படி ஒரு வலிமையான வன்மை இருக்க முடியும்னு தோணும். இத விளக்க நாம வளிமண்டல அழுத்தத்தை, அதாவது அட்மாஸ்பரிக் பிரஷர் எடுத்துக்கலாம். காத்து சொல்றீங்களா? ஆமா, நம்மள சுத்தி எப்பவுமே காத்து இருக்கு. அது எவ்வளவு மென்மையானது. நாம கைகளை அசைச்சா எந்த தடையும் இல்லாம காத்து விலகி வழிவிடுது. அதுதான் மென்மையின் மென்மை. கரெக்ட். ஆனா அதே காத்த ஒரு குறிப்பிட்ட பிரஷர்ல ஒரு சின்ன டியூபுக்குள்ள செலுத்தினா ஒரு மாபெரும் ரயிலையும் நிறுத்துற பிரேக்கா அது செயல்படுது. வாவ், ஏர் பிரேக்னு சொல்றோம் இல்லையா, அதுதானே? அதேதான். அதுக்கும் மேல விண்வெளியிலிருந்து ஒரு பெரிய விண்கல் பூமியை நோக்கி அதிவேகத்துல விழும்போது இந்த மென்மையான காத்து தான் அது மேல உராஞ்சி அதை எரிச்சு சாம்பலாக்குது. நம்பவே முடியல. ஒரு குழந்தையோட முகத்துல பட்டு வருடுற அதே காத்து ஒரு விண்கல்லையே சுக்கு நூறாக்குற வன்மைய கொண்டிருக்கு. ஆமா, ரெண்டும் வேற வேற பொருட்கள் கிடையாது. இப்போ புரியுது. அந்த மென்மைக்குள்ள வன்மை ஒளிஞ்சிருக்கு. அதாவது ஒரு பொருள் எந்த அளவுக்கு மென்மையாவும் நெகிழ்வாவும் இருக்கோ அந்த அளவுக்கு கடினமான அழுத்தங்களை தாங்குற வலிமையையும் அது இயற்கையாவே பெற்றிருக்கு. எக்ஸாக்ட்லி. இப்போ ஏரோஜெல் அப்படின்னு ஒரு பொருளை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது 99% வெறும் காத்தால தான் ஆனது. ஆமா, பார்க்கறதுக்கு ஒரு புகை மாதிரி இருக்கும் இல்லையா? ஆமா, தொடுறதுக்கு அவ்ளோ மென்மையா இருக்கும். ஆனா ஒரு வெல்டிங் மெஷினோட நெருப்பையே தடுக்கிற அளவுக்கு அது ரொம்ப ரொம்ப வன்மையானது. இது மென்மைக்கு உள்ள இருக்கிற வன்மைக்கு ஒரு சிறந்த உதாரணம். மிகச்சரியான உதாரணம். ஆனா இதுல நான் கேட்க நினைக்கிற முக்கியமான கேள்வி அந்த 3வது வரியில இருக்கு. அண்மையற்றமைத்த. இது ரொம்ப வித்தியாசமான வார்த்தையா இருக்கே. ஆமா, இந்த மென்மையும் வன்மையும் ஒண்ணுக்கொண்ணு முரண்படாம ஒண்ணு அழிக்காம எப்படி ஒரே இடத்துல நிலைத்திருக்க முடியுது அப்படிங்கிற கேள்விக்கு இந்த வார்த்தை தான் பதில். அது என்ன அண்மையற்று? தமிழ் இலக்கணத்துல அண்மை அப்படின்னா வேறுபாடு இல்ல அந்நியத்தன்மைன்னு அர்த்தம். இங்கிலீஷ்ல அதர்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, அப்போ அந்நியத்தன்மை இல்லாத நிலைன்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. பிரபஞ்சம் மென்மையையும் வன்மையையும் ரெண்டு எதிரெதிர் துருவங்களா படைக்கவே இல்ல. நாம தான் நம்ம புரிதலுக்காக ரெண்டையும் பிரிச்சு பார்க்கறோம். இயற்கையில மென்மைக்கும் வன்மைக்கும் எந்த பகைமையும் இல்லைன்னு சொல்றீங்க? ஆமா, ஆனா மனிதர்களாகிய நாம என்ன நினைக்கிறோம்? இரக்கமும் மென்மையும் பலவீனம், முரட்டுத்தனமே வலிமைன்னு நம்புறோம். ஆனா உண்மை என்னன்னா, மென்மைக்கும் வன்மைக்கும் இடையில இருக்கிற அந்த அண்மை, அதாவது அந்நியத்தன்மை இல்லாத ஒரு நிலையில தான் பிரபஞ்சத்தோட முழுமையான சமநிலையே இருக்கு. இத கேட்கும்போது ஒரு தாயோட அன்பு ஞாபகத்துக்கு வருது. கரெக்ட். ஒரு தாய் தன் குழந்தை மேல காட்டுற மென்மையான அன்பும் அதே குழந்தைக்கு ஒரு ஆபத்து வரும்போது அவங்க வெளிப்படுத்துற மூர்க்கமான வன்மையும் ரெண்டு வேற வேற உணர்வுகள் கிடையாது. கண்டிப்பா. ஒண்ணுக்கொண்ணு அந்நியம் இல்லாத ஒரே உணர்வோட 2 வெளிப்பாடுகள் தான். இதுதான் அண்மையற்றமைத்த அப்படிங்கறதோட உண்மையான அர்த்தம். இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய மனத்திறப்புன்னு தான் சொல்லணும். அந்நியத்தன்மையற்ற ஒரு நிலை. மென்மையையும் வன்மையையும் நம்ம எப்படி எதிரிகள் மாதிரி பார்த்து பழகிட்டோம். ஆமா, ஆனா இயற்கை அப்படி செயல்படுறதில்ல. சரி, இப்போ நாம இந்த ஆழமான தேடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இது எல்லாத்துக்கும் அடிப்படையான ஆணி வேற பத்தி பேசுது. அந்த வரிகளை சொல்லுங்க. அடியினுள் அடியும் அருட்பெரும் ஜோதி, அடி இடையடியும் அருட்பெரும் ஜோதி, அடி உரமைத்த அருட்பெரும் ஜோதி. இங்க அடி அப்படிங்கிற வார்த்தை தொடர்ந்து வலியுறுத்தப்படுது. ஆமா, அடினா அடித்தளம், மூலம் இல்ல வேர். நான் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு பார்க்க முயற்சி பண்றேன். தாராளமா சொல்லுங்க. நாம மிகப்பெரிய பிரம்மாண்டம், கண்ணுக்கு தெரியாத நுண்மை, அதோட அதிநவீன கட்டமைப்பு, கடினமான உறுதி, அப்புறம் மென்மைக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற வலிமை, இப்படி எல்லாத்தையும் பேசிட்டோம். ஆமா, இத்தனை முரண்பட்ட சக்திகளும் ஆற்றல்களும் ஒரே நேரத்துல இயங்கும்போது இந்த பிரபஞ்சம் ஏன் ஒரு பெரும் குழப்பத்துல, ஒரு கேஆஸ்ல சிக்கி சிதஞ்சு போகல? எல்லாத்தையும் பேசிட்டு கடைசியா வேர்களுக்கெல்லாம் வேறா இது இருக்குன்னு முடிக்கிறதோட பின்னணி என்ன? நீங்க கேட்ட இந்த கேள்விதான் அந்த முத்தாய்ப்பான விடைக்கான தொடக்கம். இத்தனை முரண்பாடுகளும் செதிஞ்சு போகாம இருக்க காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? இவை எல்லாமே ஒரே ஒரு மையமான அடித்தளத்தின் மேல, ஒரு யூனிஃபைடு ஃபீல்டு மேல செயல்படுது. அடியினுள் அடியும் அப்படின்னா எந்த ஒரு பொருளை நம்ம அடிப்படையானதுன்னு நினைக்கிறோமோ அதுக்கும் உள்ள ஆழமான ஒரு அடிப்படை இருக்கு. சயின்ஸ்ல இதை எப்படி பார்க்கலாம்? குவாண்டம் இயற்பியல்ல துகள்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே போனா கடைசியில எல்லாமே ஒரு வெற்றிடத்துல இருந்து, அதாவது குவாண்டம் வேக்யூம்ல இருந்து தான் உருவாகுதுன்னு சொல்றாங்க. வெற்றிடம்னா ஒண்ணுமே இல்லாத இடமா? இல்ல,
அந்த வெற்றிடம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. அது சும்மா இருக்கிற இடம் கிடையாது, அது ஒரு அளப்பரிய ஆற்றல் களம். ஓஹோ, அப்போ அடியிடே யடியும் அப்படிங்கிறது. அந்த அடிப்படைகளுக்கு இடையில இருக்கிற பிணைப்பு. பிரபஞ்சத்துல தனித்தனி அப்படின்னு எதுவுமே இல்ல. ஒவ்வொரு அணுவுக்கும் ஒவ்வொரு கேலக்சிக்கும் இடையில ஒரு கண்ணுக்கு தெரியாத நெட்வொர்க் இருக்கு. அப்போ அந்த இறுதி அடித்தளத்தை தான் அடியுரைமைத்த அப்படின்னு வள்ளலார் குறிப்பிடுறாரா? எக்ஸாக்ட்லி. முரண்பாடுகள்லாம் எதன் மேல நடனமாடிக்கிட்டு இருக்கு? அந்த பேரொளியின் மேல தான். அது ஒரு ஆட்ரிபியூட் கிடையாது, அதுதான் ஒட்டுமொத்த கேன்வாஸே. வாவ்! அதாவது ஒரு மரம் எவ்ளோ உயரமா வளருதோ அவ்ளோ ஆழமா அதோட வேர்கள் அடியில போகணும்னு சொல்வாங்க இல்லையா, அது மாதிரி. ஆமா, பிரபஞ்சத்தோட அசைக்க முடியாத அடித்தளம் அது. அப்ப நாம பிரம்மாண்டம், சிறுமை, உறுதி, மென்மைன்னு எதை பத்தி பேசினாலும் அதெல்லாம் இந்த ஒரே ஒரு மாபெரும் அடித்தளத்தின் மேல எழும்புற சிற்றலைகள் தான். அந்த அடி மட்டும் இல்லைனா நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே சிதஞ்சு வெறும் குழப்பமாயிடும். ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த சில வரிகளுக்குள்ள இவ்ளோ பெரிய குவாண்டம் இயற்பியலும் உளவியலும் பிரபஞ்சவியலும் அடங்கியிருக்கு அப்படிங்கிறது உண்மையிலே நம்ம சிந்தனை எல்லையை விரிவுபடுத்துது. இது ஒரு அறிவார்ந்த பாய்ச்சல். உண்மைதான். உண்மையான அறிவு அப்படிங்கிறது வெறுமனே தகவல்களை சேகரிக்கிறதுல இல்ல, முரண்பாடுகளை தாண்டி எல்லாத்தையும் ஒன்னா இணைக்கிற அந்த மையப்புள்ளிய கண்டுபிடிக்கிறதுல தான் இருக்கு. ஆழமான கருத்து. எந்த அளவுக்கு நாம வேர்களை நோக்கி பயணிக்கிறோமோ அந்த அளவுக்கு புற உலகத்தோட முரண்பாடுகள் நம்மள தாதிக்காம இருக்கும். இது பிரபஞ்சத்துக்கு மட்டும் இல்ல, தனி மனிதனோட வாழ்வுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். இதை விட சிறப்பா இந்த தேடலை தொகுக்க முடியாது. இந்த ரொம்ப ஆழமான விளக்கங்களுக்கு மனமார்ந்த நன்றி. சந்தோஷம். நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கிற என் அன்பான கேட்போரே, நீங்கள் இந்த தேடல்ல இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க அப்படிங்கறத நான் சுருக்கமா சொல்றேன். அளவு கடந்த பிரம்மாண்டம், அளவிட முடியாத நுண்மை, கற்பனைக்கு எட்டாத உறுதி, அதை தாங்குற துல்லியம், காத்து மாதிரி ஒரு மென்மை, அதை சுத்தி இருக்கிற வலிமை, இப்படி நாம பாக்குற எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது அந்த ஒரே ஒரு அடித்தளம் தான். ஆமா, எல்லாமே அதோட வெவ்வேறு முகங்கள். கரெக்ட். இது எதுவுமே முரண்பாடுகள் கிடையாது. அண்மையற்று, அதாவது எந்த வேறுபாடும் இல்லாம உறுதியான அடித்தளத்துல அமைக்கப்பட்ட ஒரே தத்துவத்தோட வெவ்வேறு பரிமாணங்கள் தான் இதெல்லாம். இயற்கையும் பிரபஞ்சமும் ஒருபோதும் பிளாக் அண்ட் ஒயிட் முரண்பாடுகளால ஆனவே கிடையாது. ரொம்ப அழகான ஒரு சம்மரி. நன்றி. இப்போ இந்த தேடலை முடிக்கிறப்போ உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனையை நான் வைக்க விரும்புறேன். ஒரு நிமிஷம் உங்களோட சொந்த வாழ்க்கையை திரும்பி பாருங்க. பிரபஞ்சத்தோட அணுக்களும் விண்மீன் திரள்களும் எந்த அந்நியத்தன்மையும் இல்லாம முரண்பாடுகளை அரவணைச்சுக்கிட்டு ஒரு மாபெரும் சமநிலையில இயங்குது அப்படிங்கறத பார்த்தோம். ஆனா நாம ஏன் நம்ம அன்றாட வாழ்வுல சந்திக்கிற வெற்றி, தோல்வி, லாபம், நஷ்டம், மகிழ்ச்சி, துக்கம்னு இந்த மாதிரி இரட்டை நிலை முரண்பாடுகளை எப்பவுமே எதிரிகளா பாக்குறோம்? ஒன்றை வரவேற்று மற்றொன்றை ஏன் வெறுக்கிறோம்? பிரபஞ்சத்தோட மென்மையும் வன்மையும் ஒன்னோடொன்னு கைகோர்த்து நடக்கும்போது உங்கள் வாழ்வில் நடக்கிற முரண்பாடுகளும் உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துற தத்துவ படிக்கட்டுகளா ஏன் இருக்கக்கூடாது? கண்டிப்பா யோசிக்க வேண்டிய விஷயம். ஆமா, அவை ரெண்டும் வெவ்வேறு இல்லை, உங்கள் வாழ்வை செதுக்கிற ஒரே சிற்பியோட இரு கைகளே அப்படின்னு உங்களால பார்க்க முடிஞ்சா உங்க மனநிலை எவ்வளவு அமைதியானதா மாறும்? நீங்களே கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. இந்த அற்புதமான தத்துவ தேடல்ல எங்களோடு பயணித்ததற்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த ஆழமான சிந்தனை உங்களுக்குள் தொடரட்டும்.